visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலிமா தமிழ்நாட்டில் குடவாசல் பக்கத்தில் இருக்கிற திருச்சிறுகுடி அங்கே இருக்கிற ஸ்ரீ சூக்ஷ்மபுரீஸ்வரர் கோயில் அல்லது ஸ்ரீ மங்களநாதர் கோயில், இந்த கோயிலை பற்றி அதன் குருக்கள் ஸ்ரீ சங்கரன் சொல்கிறத கேட்போம். சூட்சுமபுரீஸ்வரர் இவர் ஒரு பிடி மண்ணால் தான் செய்யப்பட்டது. சிவபார்வதியால் ஒரு கைப்பிடி மண்ணால் தான் செய்யப்பட்டது இந்த ஸ்தலம். இது ஏன் இந்த மண்ணால் வந்ததுன்னா, அவங்க ஒரு போட்டியில் வரும்போது பார்வதியை ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக சுவாமி மறைஞ்சிட்டாரு. அந்த காட்சி கொடுக்குற ஸ்தலம் தான் இது. ஒரு பிடி மண். இந்த மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர், மங்கள முருகன், சுப்பிரமணியன், மங்களாம்பிகை, மங்கள அங்காரகன் எல்லாமே இங்கே மங்களம். வர்றவங்களுக்கு எல்லாமே மங்களம் கொடுக்குறது தான் இங்கே ஐதீகம். அது மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் இந்த தல வரலாறு. உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே வர்றது சுவாமிக்கு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கோரிக்கை தான் நம்ம வைக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறின அபிஷேகம் தான். பாக்கி எதுவுமே இங்கே ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. இதுதான் அந்த இது. இந்த கோயிலுக்கு ஒரு சின்ன 3 அடுக்கு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே வந்தால் ஒரு விநாயகர் ராஜகோபுரத்தை பார்த்த வண்ணம் இருக்கார். அதுக்கு அடுத்து ஒரு பலிபீடம், ஒரு துவஜஸ்தம்பம், ஒரு 4 கால் மண்டபத்தில் நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்குது. மூலஸ்தானத்துக்கு வெளியில் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் காணப்படுறது. அதே மாதிரி மூலவரான ஸ்ரீ சூக்ஷ்மபுரீஸ்வரர் மண்ணால் ஆனவர் அப்படிங்கிறதுனால அவரோட சிவலிங்கத்து மீது கை விரல் ரேகை, கட்ட விரல் அடையாளம் இதெல்லாம் தெரியுது. மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சூக்ஷ்மபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இவருக்கு வந்து இங்கே பல பேர்கள் உண்டு. ஸ்ரீ சூக்ஷ்மபுரீஸ்வரர் ஒரு பேர், மங்களநாதர், சிறுகுடீசர், கல்யாண சுந்தரேஸ்வரர்னு இவருக்கு பற்பல பெயர்கள் இருக்குது. இங்கே மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுறது வழக்கம் இல்லை. சந்தனாதி தைலம் மற்றும் ஜவ்வாது வந்து சாத்துறது வழக்கம். இங்கே அம்பாள் சன்னதி தனியாக இருக்குது. அம்பாளோட பேர் ஸ்ரீ மங்களநாயகி. மங்களநாயகி அம்பாள் தன்னோட சன்னதியில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காணப்படுறாள். மூலவரோட கோஷ்டத்தை சுற்றி நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர் விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோவிலில் இதை தவிர மங்கள விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், சூரியன், சந்திரன், பைரவர் இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, இது வந்து அங்காரகன் அருள் தரும் ஸ்தலம், அதாவது பதவி தரும் ஸ்தலம். இங்கே அங்காரகனுக்கு மங்கள அங்காரகன்னு பேர். அவர் வந்து தெற்கு நோக்கி அவர் காணப்படுறார். அவரோட சன்னதியில் என்றைக்குமே வந்து கூட்டம் அலமோதும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் கேட்கவே வேண்டாம். இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது கோவில் செவுத்தில் ஒரு 9 கட்டம் போட்ட ஒரு சதுரம் இருக்குது. அந்த சதுரத்தில் கை வச்சு எண்ணினா எப்படி எண்ணினாலும் கூட்டுத்தொகை 40 வருது. அது மாதிரி அதில் கை வச்சு நமஸ்காரம் பண்ணால் நல்ல பதவி தரும், வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுறது. முதுபெரும் 4வர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தர் இந்த ஸ்ரீ மங்களநாதர் கோயிலை பற்றியும் சுவாமியை பற்றியும் ரொம்ப உயர்வாக பாடியிருக்கார். இந்த கோயில் மிக பழமையான கோயிலாக இருந்தாலும் இப்போ தான் சமீபத்திய சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதனால் கோயிலில் எல்லாமே பளிச்சுட்டு இருக்குது. எல்லா சன்னதியும் ரொம்ப பார்க்க ரம்மியமாக இருக்குது. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் நவகிரக சன்னதி இருக்குது. நவகிரக சன்னதியும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்கா பார்க்கறதுக்கு. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வில்வ மரமாகும். கோயிலுக்கு எதிர்ப்புறமாகவே தாமரை குளம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த கோயிலுக்கான புஷ்கரணி. புஷ்கரணியோட பேர் சூரிய தீர்த்தம் அல்லது மங்கள தீர்த்தம்பா. இந்த சூக்ஷ்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு மங்களநாதர் கோயில்னு ஒரு பேர். மங்களங்கிறது இந்த கோயிலோடய அமைஞ்சது. அம்பாள் பேர் மங்களாம்பிகை, முருகர் பேர் மங்கள சுப்பிரமணியர், கணபதி பேர் மங்கள விநாயகர், அங்காரன் பேரும் மங்கள அங்காரன். அது மாதிரி மங்களம், இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாம் மங்களம் தான் உண்டாகும். இந்த சூக்ஷ்மபுரீஸ்வரர் கோயிலோட சிறப்புகளை நம்மளுக்கு எடுத்து சொன்ன கோயிலோட குருக்கள் திரு சங்கரன் அவர்களுக்கு நமது நன்றி. அவரது மொபைல் நம்பர் 6369480742. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.